நீங்கள் செய்கிற தொழில் அதுக்கு ஒரு பிராண்ட் நேம் வேணும். பிராண்ட் நேம்னு ஒன்று இருந்ததுன்னா தான் உங்கள்கிட்ட உங்கள் பொருளை வாங்கி செல்கிறவங்க அதுவும் நல்ல பிரபலமாக முடியுவாங்க. அந்த பிரபலமாக ஆக மக்கள்கிட்ட எப்பவுமே மவுத் வேர்டு பப்ளிசிட்டி தான் வந்துட்டு எப்பவுமே அதுதான் வந்து விளம்பரம். டிவியில் போடுறோம், பேப்பரில் விளம்பரம் போடுறோம், அது கொடுங்க. அதை தாண்டி உலகம் ஃபுல்லாக ஒருத்தர் மவுத் வேர்டு பப்ளிசிட்டி, அந்த பப்ளிசிட்டி தான் சரியாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த பிராண்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்ஸு இப்போவும் சக்ஸஸ் இருக்கும். அடுத்ததாக அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் பிராண்டு வச்சு பிஸ்னஸ் பண்ணாக்கா தலைமுறைக்கும் அது உங்களை வந்துட்டு ரீட்டைன் பண்ணி கொடுக்கும், தக்க வச்சு கொடுக்கும். பிராண்டெலாம் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா உங்கள் காலத்தோடு போயிடும். பிராண்ட் வச்சு இந்த பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா அடுத்த தலைமுறைக்கும் உங்களை வழிநடத்தி செல்லும் அது. ஏன்னா ஒரு பிஸ்னஸை வந்துட்டு அடுத்த தலைமுறையை கொண்டு போகிறது தான் சரி. எல்லோரும் அப்படி தான் விரும்புகிறது, அது செய்யணும், அதுக்கு இதெல்லாம் செய்யணும். அதேமாதிரி உங்களுடைய செய்கிற தொழிலில் பெரிய இதில் வரணுன்னாக்கா உங்கள் இப்போ டேட்டில் வந்துட்டு விதின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிறனால தான் தொழிலில் வந்துட்டு வெற்றிகரமாக முடிக்க முடியும். விதியை வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் பவர்லெஸ்ஸாக இருந்தால் அவங்களால வந்துட்டு செய்கிற தொழிலில் வந்துட்டு பெருசாக வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியாது. அடுத்த தலைமுறைக்கு அது அவங்கள அலசிட்டு செல்லாது, அவங்க தலைமுறையோடு போயிடும். அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அடுத்த தலைமுறைக்கும் அவங்களுக்கு தொடரணுன்னா செய்கிற தொழிலினுடைய பிராண்டு நேம் இருக்கணும், உங்கள் விதியனும் ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5-6 நம்பரை கொடுக்குறேன். இப்படி இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா உங்கள் பிஸ்னஸ் அடுத்த தலைமுறைக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். என்ன ஃபார்மேட்டு? 1 4 4 9. உங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறை போயிட்டே இருக்கும். அடுத்து 2 4 4 1. உங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் இது தொடரும். 6 4 9 1. உங்கள் தலைமுறை அடுத்த, ஏன்னா இதெல்லாம் விதி எண்ணு டேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு. 6 4 9 1. அடுத்து 9 9 9 9. உங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறை கடத்திட்டு போவோம். அடுத்து 5 9 4 9 ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 4 1 4 9. உங்கள் தலைமுறைக்கு மட்டும் இல்லை அடுத்த தலைமுறையும் வெற்றிகரமாகவும் நடக்கும். ஆச்சுங்களா? இதில் விதி எண்ணில் 1 இருக்கிறவங்க அவங்க எந்த தொழிலில் சார்ந்து செய்கிறாங்களோ அவங்க அந்த தொழிலில் வந்துட்டு நம்பர் 1 இருப்பாங்க.